ஹலோ எவ்ரிவான், எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியோட இன்றைக்கான வீடியோ கோல்டன் அண்ட் டெத் க்ளோஸ் பற்றி பார்க்க போகிறோம். கோல்டன் க்ரோஸ்ன்னு சொல்லும் போது மார்க்கெட்ல ஒரு புல்லிஸ், அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதே போல டெத் க்ரோஸ்ன்னு சொல்றது மார்க்கெட் பியரிஸ், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ரைட், இந்த கோல்டன் அண்ட் டெத் க்ரோஸ் மார்க்கெட்ல எப்படி அப்ளை பண்ணி பார்க்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது பிடிசி யூஎஸ்டியோட ஒரு லைவ் சார்ட். ஓகே, டே சார்ட்ல நாம இப்ப பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த கோல்டன் அண்ட் டெத் க்ரோஸை பார்க்கறதுக்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா இஎம்ஏ, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் எவரேஜ் இண்டிகேட்டர்ல போய் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதுல இருக்கக்கூடிய 50 and 200 இஎம்ஏ நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இரண்டு லைன்ல லைட் ப்ளூ வந்து 50 இஎம்ஏ, அதே போல ஒரஞ்சு கலர் லைன் வந்து 200 இஎம்ஏ. ரைட், முதலாவது இந்த கோல்டன் அண்ட் டெத் க்ரோஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கோல்டன் க்ரோஸ் சொல்றது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு மூவிங் எவரேஜ், ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு மூவிங் எவரேஜ் அப்சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா அது வந்து கோல்டன் க்ரோஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய இந்த லைட் ப்ளூ 50 இஎம்ஏ, ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய மூவிங் எவரேஜ். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரேஞ்ச் கலர் 200 இஎம்ஏ அப்சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா இதை வந்து நம்ம சொல்லுவோம் கோல்டன் பாக்கெட்னு சொல்லுவோம். அதே போல இந்த 50 இஎம்ஏ 200 இஎம்ஏ டவுன் சைட் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா, அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய 50 இஎம்ஏ 200 இஎம்ஏ டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா இதை வந்து டெத் க்ளோஸ்னு சொல்லுவோம். ரைட், இப்படி கோல்டன் அண்ட் டெத் க்ளோஸ் நடக்கிறதால மார்க்கெட்ல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி பார்க்கலாம். பிடிசி யூஎஸ்டி சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா 2020 மார்ச் மாதத்துல இருந்து இந்த சார்ட் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக வேண்டி. ஓகே, முதலாவது இதுல கோல்டன் க்ரோஸ் சொல்லி பார்க்கும்போது 2020 ஆண்டு மே மாதத்துல முதலாவது கோல்டன் க்ரோஸ் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இந்த கோல்டன் க்ரோஸ் நடக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிசியோட பிரைஸ் ஜஸ்ட் 9100 என்ற ரேஞ்சில தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்துச்சு. பட் இந்த கோல்டன் பாக்கெட் நடந்ததுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 50 இஎம்ஏக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆகி மார்க்கெட் ஒரு புதிய ஒரு ஓல்ட் டைம் ஹையை மார்க்கெட் ரீச் பண்ணிச்சு. 65,000 ஒரு ரேஞ்சுக்கு மார்க்கெட் மூவ் ஆகி இருந்துச்சு. இந்த மார்க்கெட் புல்லிஸுக்கான காரணமா பார்க்கப்பட்டுச்சு இந்த கோல்டன் க்ரோஸ் சொல்லக்கூடிய ஒரு விடயம், அதாவது 50 இஎம்ஏ 200 இஎம்ஏ அப் சைட் பிரேக் பண்ணிருந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது தடவை இந்த 50 இஎம்ஏ 200 இஎம்ஏ 2021 ஜூன்ல மாதிரி டவுன் சைட் பிரேக் பண்ணிருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல ஒரு டெத் க்ளோஸா இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஓகே, ஒரு டெத் க்ளோஸா பார்க்கப்படுது. ரைட், இப்படி ஒரு டெத் க்ளோஸ் நடந்ததுக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து பீரிஸ் ஆகி இருந்துச்சு. அதாவது 64 65 இருந்து மார்க்கெட் எகைன் பாத்தீங்கன்னு சொன்னா 28,700 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. விழுந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா சடனா ரிகவரி ஆகி உடனே இன்னும் ஒரு கோல்டன் க்ரோஸ் இந்த இடத்துல மார்க்கெட் கொடுத்து எகைன் பம்ப் ஆகி இருந்துச்சு. ஸோ 2020 ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2021 ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் இரண்டாவது கோல்டன் பாக்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து மார்க்கெட் வந்து எகைன் புல்லிஸ் ஆகி ஒரு நியூ ஓல்ட் டைம் ஹை 69,000 வரைக்கும் பிடிசி பிரைஸ் மூவ் ஆகி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும் மார்க்கெட்ல கோல்டன் க்ரோஸ் நடக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் புல்லிஸ் ஆகியிருக்கு, டெத் க்ரோஸ் நடக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் வந்து பீரிஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நடந்த டெத் க்ரோஸ் வந்து பெருசா மார்க்கெட்டுக்கு எஃபெக்ட் பண்ணலனாலும் எகெயின் ஒரு கோல்டன் க்ரோஸ்ல மார்க்கெட் வந்து அப் சைட் மூவ் ஆகிருச்சு. ரைட், செகண்ட் டைம் பாத்தீங்கன்னு சொன்னா எகெயின் ஒரு டெத் க்ளோஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு 2022 ஜனவரியில மாதிரி. ஸோ இந்த டெத் க்ளோஸ் படி பார்க்கும்போது 50 இஎம்ஏ 200 இஎம்ஏ டவுன் சைட் பிரேக் பண்ணி அந்த டெத் க்ளோஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிடிசி ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஆகணுச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, 69,000ல இருந்து பிடிசி வந்து 69,000ல இருந்து பிடிசி வந்து 15,000 சொல்லக்கூடிய இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் எடுத்து இருந்துச்சு. இது வந்து ஒரு டெத் க்ளோஸ் இந்த இடத்துல ஏற்பட்டு அதுல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பீரிஸ் ஆகுனுச்சு. ஓகே, எகைன் பாத்தீங்கன்னு சொன்னா 2022ல ஒரு கோல்டன் க்ளோஸ், ஓகே, கோல்டன் அல்லது டெத் க்ளோஸ் எதுவுமே நடக்கல. எகைன் 23 பிப்ரவரி 16 பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு கோல்டன் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல நடைபெற்றிருக்கு. ஓகே, இந்த மாதிரி கிடைச்ச அந்த கோல்டன் க்ரோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 2023 பிப்ரவரியில இருந்து இதுவரைக்குமே அந்த கோல்டன் க்ரோஸ் வந்து வேலிடா இருக்கு. ஓகே, ஸோ
இன்னும் ஒரு டெத் க்ரோஸ் எந்த ஒரு இடத்துலயுமே மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணி இல்லை. பட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 23 அக்டோபர்ல மாதிரி ஒரு டெத் க்ரோஸ்க்கான வாய்ப்பு இருந்துச்சு. மார்க்கெட் சின்னதாக பிரேக் டவுன் கொடுத்திருந்தாலும் அந்த டெத் க்ரோஸ் பெருசா மார்க்கெட்ல வந்து எஃபெக்ட் பண்ணல. எகைன் மார்க்கெட் வந்து புல்லிஷ் எடுத்திருந்துச்சு. ஓகே, அதே போல 15,000ல இருந்து இந்த கோல்டன் க்ரோஸ் நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் இப்ப கரண்டா 1,23,000 என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிருக்கு. ஸ்டில் இந்த கோல்டன் க்ரோஸ் வந்து ஆக்டிவ்ல நிக்குது. ஓகே, பார்க்கலாம் இன்னும் ஒரு டெத் க்ரோஸ் ஏதாவது மார்க்கெட்ல நடந்திருக்காதுன்னு சொல்லி. இந்த டெத் க்ரோஸ் இந்த டெத் க்ரோஸ் ஒன்று இந்த இடத்துல இடம் பெற்றுச்சு. பட் இது மார்க்கெட்டுக்கு பெருசா எஃபெக்ட் பண்ணல. எகெயின் மார்க்கெட் ட்ரை பண்ணிச்சு ஒரு டெத் க்ரோஸ் கொடுக்கறதுக்கு எப்பன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 24 செப்டம்பர்ல. ஸோ இந்த இடத்துலயும் டெத் க்ரோஸ் நடக்கல. எகெயின் அந்த 50 EMA வந்து 200 EMAக்கு மேலேயே ட்ரேட் ஆகி மார்க்கெட் வந்து அப் ஆகுனுச்சு. ஸோ எகெயின் பாத்தீங்கன்னு சொன்னா 2025ல ஏப்ரல் மாதத்துல இன்னும் ஒரு டெத் க்ரோஸுக்கு வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு. பட் அங்கேயும் டெத் க்ரோஸ் நடக்கல. எகைன் பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் அந்த ஏத்துல இருந்து அப் ஆகி மார்க்கெட் இப்போ 1,23,000 என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஓல் டைம் ஆகி மார்க்கெட் ரீச் பண்ணி இருக்கு. ரைட், இப்ப கரண்டா பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் அப்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மார்க்கெட்ல என்னைக்காவது ஒரு டெத் க்ரோஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட்ல எல்லாட்டா எடுக்கணும். இப்படியான ஒரு புல் ரன் கண்டிப்பா அந்த டெத் க்ரோஸ் நடக்கிற சந்தர்ப்பத்துல மார்க்கெட் டவுன் அல்லது கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல மார்க்கெட்ல டெத் க்ரோஸ் ஒன்று நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு ஒன்று இல்லை. இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஒரு டெத் க்ரோஸ் நடந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் எலாட்டா இருங்க. BTC USD டே சார்ட்டை பொறுத்தவரையில மீண்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ விரைவில் பார்க்கலாம்.